Praise the Lord, hallelujah. சியோன் வாராந்திர வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். சங்கீதம் 103:13 சொல்கிற தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பனுடைய அன்பை குறித்து இந்த வாரம் நாம் தியானிக்கும்படியாக உன்னத தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். பரலோக தேவன் நமக்கு பிதாவாய் இருக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 தெரிவிக்கிறது. ஆம், நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகார ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஆம், அந்த ஆவியானவர் மூலமா தான் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிட முடியும். நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லி யோவான் திருபத்தில் எழுதுகிறார். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆண்டவராகிய தேவன் நமக்கு புத்தியை தரும்படியாக வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார், வேத வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆம், அவைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய அன்பை நாம் காண முடியும். பாகம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் கடந்த வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தீர்களே என்று சொல்லி சுமந்து கொண்டு வந்தார் என்பதை அங்கே மோசே இஸ்ரவேலுக்கு தெரிவிக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரும்போது ஆண்டவர் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார். ஆம், ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரலோக தேவன் அறிந்திருக்கிறார், பரலோக தகப்பன் அறிந்திருக்கிறார். ஆம், பரலோக தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறதுனால் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்புக்குரியாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லி நீதிமொழி 3:12 தெரிவிக்கிறது. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வவல்லமை தேவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், நம் அசுத்தத்திலிருந்து விலகி நாம் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். நாம் பொல்லாதவைகளை விட்டு விலகி நாம் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். ஆம், நாம் விலகி வரும் பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆம், நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கலிகூறுகிறான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். ஆண்டவர் சமூகத்தில் நீதிமானாக ஒப்புக் கொடுக்கும் போது கிறிஸ்துவானவன் கழுவி பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து பரலோகத்தில் ஒரு மகிமை உண்டாக்கும்படி, பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாக்கும்படி கிருபை செய்கிற தேவன். ஆம், மத்தேயு 7:11 இப்படியாய் சொல்கிறது, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இந்த வாரத்திலும் அந்த நன்மையானை தருவார். ஆம், அவருடைய பர்சனலுக்கு மகிமை உண்டாவதா. ஆம் ஆம்.